என்பதாக முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை, இளங்கிய ஒரு சஹாபி, இளம் வயது சஹாபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அப்பொழுது முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு வருடமும் என்னை நீங்கள் பார்க்க வர வேண்டும். அப்பொழுது மதீனாவில் இருக்கக்கூடிய நபர்களை யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள். அதே போல முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு செல்கிறார்கள். அப்பொழுது நாம் பார்க்க வேண்டும், மதீனாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாது, ரசூலுல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாது, மேலும் இஸ்லாத்தினுடைய முகவரி அவர்களுக்கு இல்லை. அப்படி இருந்தும் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவது வருடம் 12 நபர்களை அழைத்து வந்தார்கள். அதற்கு பின்பதாக 72 நபர்களை அழைத்து வந்தார்கள். ஆனால் 3வது வருடம் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனியாக வந்தார்கள். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் அவர்களை அனைவரையும் நான் அழைத்து வர எனக்கு சக்தி இல்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் வந்து மதீனாவினுடைய அனைத்து நபர்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தது யாரை எந்த இடத்தில் அமர்த்த வேண்டும், எந்த நேரத்தில் அனுப்ப வேண்டும், யாரை எந்த இடத்தில் வைத்தால் சரியாக இருக்கும் என்ற ஒரு தூரநோக்கு சிந்தனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. எனவே முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்